சீர்காழி அருகே வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் இறால் குட்டை அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு. குடிநீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படும் என வேதனை. இறால் குட்டை பணிகள் தொடர்ந்தாலும் அரசு அடையாள அட்டைகளை ஒப்படைப்போம் எனவும் அறிவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். உப்பநாட்டின் கரையோரம் அமைந்துள்ள வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் சுற்றி அமைந்த இறால் குட்டைகளால் நிலத்தடி நீர் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு உப்பு நீராக மாறியது. இதனால் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் தண்ணீரை கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ந்து சுற்றியுள்ள இறால் குட்டைகள் அகற்றப்பட்டதால் நிலத்தடி நீரின் தன்மை மாறி வருகிறது. இந்நிலையில் வெள்ளப்பள்ளம் கிராமத்தின் அருகிலேயே புதிதாக இறால் குட்டை அமைக்கும் பணியை தனியார் ஒருவர் தொடங்கியுள்ளார். அரசு துறை அனுமதி பெற்றுள்ளதாக தெரிவித்து அவர் பணிகளை தொடங்கிய நிலையில் அதற்கு வெள்ளப்பள்ளம் கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக தற்போதுதான் நிலத்தடி நீர் குடிநீராக பயன்படுத்த முடியாவிட்டாலும் மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்தும் நிலைக்கு மாறி உள்ளது. இந்த நேரத்தில் புதிய இறால் குட்டைகள் துவங்குவதால் மீண்டும் நிலத்தடி நீரின் தன்மை பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே அடுத்த கிராமங்களுக்கு சென்று குடிநீர் எடுத்து வரும் நிலை உள்ளது. இறால் குட்டை அமைக்கப்பட்டால் சுற்றுவட்டார பகுதி முழுவதுமே நிலத்தடி நீர் முழுவதுமாக பாதிக்கப்படும். எனவே உடனடியாக இறால் குட்டை அமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இறால் குட்டை பணிகள் தொடருமானால் தங்களுடைய அரசு அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து விடுவோம் எனவும் அறிவித்துள்ளனர். தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபனுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா. 15 வருஷத்துக்கு முன்னாடி இறால் குட்டை இருந்துச்சு. தண்ணி அப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுலேருந்து தண்ணி சரியில்லாத போயிட்டு சார். உப்பு தண்ணி ஆயிடுச்சு. குடி தண்ணியும் கிடைக்கல எங்களுக்கு. இறால் குட்டை ஆனதுனால குடி தண்ணி எல்லாமே எங்களுக்கு வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்பட்டுடுச்சு. விவசாயம் எல்லாமே பாதிக்கப்பட்டுட்டு இங்கேருந்து கீரநல்லூர் போகிறோம் சார். தண்ணி முல்ல ஆம்பளைங்க இருந்தால் வண்டியில் கொண்டு வந்துடுறாங்க. பொம்பளைங்க நாங்கள் போய் குடத்துல தீட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதனால இப்போ 6 வருஷமா இறால் குட்டையை நிறுத்தியாச்சு. திரும்பி இப்போ என்னன்னா 6 வருஷம் கழிச்சு வந்து நாங்கள் இறால் குட்டை போட போகிறோம், எங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தாச்சுன்னு சொல்லி குட்டை ஆரம்பிக்கிறாங்க. அதை போய் கேட்டதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட்லேயே லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க, நாங்கள் குட்டை போட போகிறோன்னு சொல்கிறாங்க. இதுக்கு தண்ணியே சரியில்லாத இருக்குது சார். இதுக்கு தான் இப்போ தெளிஞ்சு வந்தாலும் 6 வருஷம் கழிச்சு தண்ணி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பம்பில். இப்போ திரும்பி குட்டை போட்டால் எங்களுக்கு தண்ணி சுத்தமாக பாதிக்கும். அதுக்கு கலெக்டர் ஐயா ஊர் உள்ள வரணும். இந்த குட்டை போடாத அளவுக்கு கலெக்டர் ஐயா எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். இது என்னன்னு எங்களுக்கு ஹெல்ப் எடுக்கணும். அப்படி வரலன்னு சொன்னால் நாங்கள் வெள்ளப்பள்ளம் அனைவரும் மக்கள் அனைவரும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து நாங்கள் ஜீனி கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுட்டு நாங்கள் வந்துடுவோம். எங்களுக்கு என்னன்னு எதுவுமே கவர்மெண்ட்டில் கேட்குறதே கிடையாது. இதுக்காவது கலெக்டர் ஐயா வந்து எங்களுக்கு உத்தரவாதம் என்னன்னு கேட்டு சொல்லணும்.